வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங் எவ்ரிவன். என் பெயர் சங்கீதா. நான் அலியார் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நான் 2022லயே வந்து என்னோட நியர்பை நேட்டிவ் மன்றத்துல வந்து நான் 3 months ப்ராக்டிஸ் கோர்ஸ் எடுத்திருக்கேன். உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம். எனக்கு அப்போ கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். இந்த பயிற்சி எடுத்தனால என்னுள்ளேயே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நான் உணர்ந்தேன். சில காரணங்களால் என்னால் அதை தொடர்ந்து பயிற்சியை பண்ண முடியவில்லை. ஸோ இப்போ நான் ஆலியர் வந்தது வந்து எனக்கு நிஜமாலே ஒரு பிளெஸிங் தான் நான் ஃபீல் பண்றேன். மூவிஸ்ல நம்ம பார்ப்போம்ல, லைக் நம்மள இந்த உலகத்துல அவ்வளவு ஈஸியாலாம் வாழ விட்டுற மாட்டாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வரணும். அதே மாதிரிதான் நம்ம கர்மவினையும் நான் நினைக்கிறேன். நம்ம மூலாதாரத்தில் இருக்கும் பதிவுகள், அதனால நான் நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ப்ராப்ளம்ஸ். ஈவன் நான் சொல்லணும்னா ஆலியர் நான் பிளான் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்தது. ஈவன் அட்மின் ஆஃபீஸ் கால் பண்ணிட்டு நான் ஸ்லாட்ஸ் மாடிஃபை பண்றதுக்கும் நான் அவங்களுக்கு கால் பண்ணேன், இந்த ஸ்லாட் வேணாம் அப்படிங்கிறதுக்கு. அந்த அளவுக்கு எனக்கு சுச்சுவேஷன் ஃபோர்ஸ் பண்ணுச்சு. பட் அகெயின் நான் இங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா 5 days கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். இறையருளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. இன்னொன்னு, நான் ஆலியர் பத்தி ஸ்பெஷலா ஒரு 3 things நான் இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒன்னு வந்து பஞ்சுவாலிட்டி அண்ட் கைடன்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் 5:30 இருந்து 8 PM வரையிலும் நம்மளுக்கு ப்ராப்பரா ஷெட்யூல் பிளான் பண்ணி அண்ட் அலாங் வித் தட் நம்மளுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட், இதுக்கப்புறம் என்ன பண்ணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படிங்கிற கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. செகண்ட் திங் வந்து நம்மளுக்கு வெல் ஆர்கனைஸ்டா இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு டே 1லயே நம்மளுக்கு they are giving the pamphlets, லைக் என்ன ஷெட்யூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு டே வைஸ் கொடுத்துறாங்க. அது நம்மளுக்கு இன்னும் விழிப்புணர்வு தருது. மூணாவது பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் செஷன். ஸோ இப்போ நம்ம தவம் பண்றோம், அதுக்கு ரெகுலரா எவ்ரிடே ஈவினிங் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸசைஸ்க்கும் நம்மளுக்கு ரிவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இதுவரையிலும் நான் 3 ரிவிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எக்ஸசைஸ்க்கு. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. மெயின் திங் நான் மென்ஷன் பண்றது வந்து நான் 4 days மொபைல் யூஸ் பண்ணல. ஸோ தட் இஸ் ஒன் மெயின் திங். ஏன்னா வந்து நம்மள மோஸ்ட்லி டீவியேட் பண்ற ஒரே விஷயம் வந்து மொபைல் போன்ஸ் தான். ஸோ நான் டெய்லி ஒரு 5 minutes தான் அதை யூஸ் பண்ணேன். ஸோ அதை எனக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் மெயினா நான் ஆலியர் வர்றதுக்கு 2 விஷயம். ஒன்னு வந்து சில நேரங்களில் நாம் மற்றவருக்கு தரும் துன்பத்தை விட நம் மனசுக்கும் நம் உடலுக்கும் தரும் துன்பம் அதிகம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய இன்னர் பேட்டில்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. எப்படி நம்ம செல்ஃபை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது ஒன் திங். அண்ட் அதர் திங் வந்து நான் இங்க வந்து என் அம்மாவோட தான் நான் வந்திருக்கேன். அவங்ககிட்டயும் நான் நிறைய சேஞ்சஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த 4 daysல. அவங்களும் சொல்லியிருக்காங்க எனக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி நான் இந்த உரையை கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்ம என்னதான் லேர்ன் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு, கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி 2022ல 3 months நான் போயிருக்கேன். பட் சில விஷயனால என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஆனா இப்போ அந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். ரெகுலரா நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் எல்லாமே நான் பண்ணி எனக்கு ஒரு நல்ல இதுக்கு வந்து லைக் என்னோட ஆத்மாவை நான் பியூரிஃபை பண்றதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொன்னு வந்து டு ஆட் ஆன் பண்றதுக்கு அகத்தாய்வு 1, 2 எல்லாமே அப்கமிங் இன் ஃபியூச்சர்ல வந்து நான் ஆலியார் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருக்கு. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன்.